ஸோ இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு கிளம்பிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு மதுரை, திருப்பத்தூர் அண்ட் திரும்ப மதுரை வந்துட்டு பெங்களூர் வரது தான் பிளான். அண்ட் மெட்ரோ வந்துருச்சு, இப்போ மெட்ரோவில் போக போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ பெங்களூரில் மெட்ரோவில் வர்றது வந்து ஒரு குட் ஆப்ஷன். அண்ட் உங்களுக்கே தெரியும், பெங்களூர் தான் சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா. ஸோ எல்லா மேஜர் ஐடி கம்பெனிஸும் இங்கே இருக்கிறதுனால ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் எப்போதுமே. ஸோ பெஸ்ட்டு வந்து மெட்ரோவில் வருது. பார்த்தோன்னா நாங்கள் 2014 ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் ட்ரிப் கேங்கில் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போ 2019 வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கல்யாணம் ஆகிட்டு அப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்மளுடைய மெயின் ட்ரிப் மெம்பர் யாருன்னா ரைடர் பிரசாந்த். அவங்கள நாங்கள் ரைடர் பிரசாந்த்னு மட்டும்தான் சொல்லுவோம். ஸோ அவருடைய மேரேஜ்க்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த vlogல மதுரையில் ஏர்லி மார்னிங் போய் ரீச் ஆகும். அங்கே ரீச் ஆகிட்டு சுட சுட இட்லி இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம திருப்பத்தூர் கல்யாணம் போகிறோம். அங்கே தான் மெயினே இருக்குது. அந்த கல்யாண ஃபீஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபுல்லாக நான்வெஜ், மட்டன் சுக்கா, சிக்கன், மீன் அப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கா இல்லையா, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போகிறேன். இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அண்ட் திரும்பி மதுரையில் வந்து ஜிகர்தண்டா பருத்தி பால் குடிக்க போகிறேன். இதான் வந்து இந்த vlogல நான் பண்ண போகிறது. ஸோ இப்போவே சொல்லிடுறேன். See you tomorrow. Hey guys, ஸோ நாங்கள் இப்போ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். இங்கேருந்து என் ஃப்ரெண்டு மேரேஜ் சொன்னேன் இல்லையா, ஸோ திருப்பத்தூர் கிளம்ப போகிறோம். மார்னிங் 4 o'clock ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீ கிடச்சிது. ஸோ இதுக்கப்புறம் இங்கே எங்கே சாப்பாடு கிடைக்கும்னு செக் பண்ண போகிறேன். ஸோ கிடைக்குமா இல்லையான்னு பார்ப்போம். எல்லோரும் சொல்கிறாங்க கிடைக்கும்ன்ட்டு. ஸோ அதை இன்றைக்கி நம்ம ட்ரூவாக செக் பண்ண போகிறோம். இங்கே எங்கே சாப்பாடு கிடைக்குன்றதை செக் பண்ணோம். எங்கேயுமே சாப்பாடு இல்லை. ஆனால் வந்து மற்ற ஷாப்ஸ்லாம் ஓப்பனாக இருக்குது. வேறு எல்லா ஷாப்ஸும் ஆக்டிவாக இருக்குது. சாப்பாடுன்றது இந்த டைமில் இல்லை. பட் ஒரு சில கடையிலலாம் பூரிலாம் வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து சுட சுட இட்லி அதெல்லாம் எதுவும் பார்க்கல. அண்டு ஃப்ளவர் ஷாப்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. காலையில் இவ்வளோ காலையிலே வந்து உட்காந்துருக்காங்க. மற்றபடி ஐ திங்க் எல்லா ஷாப்ஸும் மோரோவர் ஓப்பனாக இருக்குது. டீ ஷாப்ஸ் இருக்குது. பட் சாப்பாடுன்றது மேபி இன்னும் ஒரு 6 o'clockலேருந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு சாப்பாடு இல்லை. கல்யாண சாப்பாடு செம்மையாக பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் ஜிகர்தண்டா சாப்பிட போகிறோம்.
அண்ட் இந்த ஜிகர்தண்டா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதனுடைய ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சுல்தான்ஸ் அப்புறம் நாயக்ஸ் மதுரையை ஆளும்போது கண்டுபிடிச்ச ஒரு பானம் தான் ஜிகர்தண்டா. இதுக்கு ஏன் ஜிகர்தண்டான்னு பேர் வந்துச்சுன்னா இதில் யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் காரணம். அதை நம்ம ஜிகர்தண்டா சாப்பிடும்போது பார்ப்போம். மதுரையில் நிறைய ஷாப்ஸில் ஜிகர்தண்டா கிடைக்கும். பட் விளக்கு தூண் பக்கத்தில் இருக்கிற ஃபேமஸ் ஜிகர்தண்டா அந்த ஷாப்பில் தான் நமக்கு பாரம்பரியமான ஜிகர்தண்டா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த ஷாப் தான் ரீச் ஆகிருக்கோம். ஜிகர்தண்டாவில் பாதாம் பிசின், நன்னாரி சர்பத், அப்புறம் பால் அண்ட் இதில் யூஸ் பண்ணுற ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீமில் தான் அந்த கடல் பாசி கலக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அது எனக்கு ஷியோராக தெரியல. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு ஜிகர்தண்டாவாக கொடுக்குறாங்க. அண்ட் இது கோல்டாக சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் இதனுடைய டேஸ்ட் வந்து சீரியஸாக மைண்ட் ப்ளோயிங். இந்த ஷாப்பில் 2 வெரைட்டிஸ் ஆஃப் ஜிகர்தண்டா சர்வ் பண்ணுறாங்க. ஒன்று மினி அண்ட் இன்னொன்று ஸ்பெஷல். இந்த ஸ்பெஷலில் தான் பாசுந்தின்ற ஒரு ஐட்டம் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ பாசுந்தின்னா வேறு எதுவும் இல்லை, பாலோடைய ஏடால். ஸோ அதை கலக்கிறதுனால இதில் ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் வருது. அண்ட் மினியில் வந்து அது சேர்க்க மாட்டாங்க. அதனுடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸ்பெஷலை கம்பேர் பண்ணுவோம். ஜிகர்தண்டாக்கு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே பருத்திப்பால் ட்ரை பண்ணோம். ஸோ பருத்திப்பால் வந்து நான் ஆல்ரெடி மதுரைக்கு வந்திருக்கேன் 2014 என் ஃப்ரெண்ட் மேரேஜுக்கு வந்திருக்கேன். அப்போ சாப்பிட்ருக்கேன் பருத்திப்பால். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து சாப்பிட்றேன். எனக்கு டேஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் மறந்து போச்சு. பட் இந்த பருத்திப்பால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு பருத்திப்பால்ன்ற ஒரு ஐட்டம் இருக்குன்னே மதுரை வந்த பிறகு தான் தெரியும். அண்ட் அதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அதில் வெல்லம், திப்பலி அப்படின்ற ஒரு மாதிரியான நல்ல ஐட்டம்ஸ்லாம் சேர்க்குறாங்க. அண்ட் அது ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால இந்த பருத்திப்பால் நான் ட்ரை பண்ணேன். நீங்களும் மதுரை போனீங்கன்னா கண்டிப்பாக பருத்திப்பால் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி லோக்கல் ஏரியாஸ்லேயே நமக்கு கிடைக்கும். அண்டு பக்கத்துலேயே ஒரு பணியார கடை இருந்துச்சு. மதுரையில் பணியாரமும் சூப்பராக இருக்கும். அண்டு மதுரையில் சாப்பாடு சூப்பர். அது வந்து சான்ஸே கிடையாது. அதெல்லாம் எடுக்கவே இல்லை. நிறைய வாங்கிட்டு வந்து ட்ரெயினில் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி திரும்ப வந்தோம். அண்ட் இதோட இந்த vlog முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் travel safe to travel more. See you next vlog. Bye.